ஜிவி பிரகாஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது காதலி சைந்தவியை திருமணம் செய்து கொண்டாரு. கிட்டத்தட்ட 11 வருடங்கள் அவர்களது திருமண வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருந்தது. நிலைமை இப்படி இருக்க இப்போது அவர்கள் இருவருமே விவாகரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இது திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த சூழல்ல ஜிவி பிரகாஷ் பேசியிருக்கும் விஷயம் ட்ரெண்ட் ஆகி இருக்கு. தமிழ் சினிமாவின் முக்கியமான இசையமைப்பாளர்களில் ஒருவரான ஜிவி பிரகாஷ் ஏராளமான படங்களுக்கு தனது சிறந்த இசையை கொடுத்திருக்கும் அவர் சூரரை போற்று படத்துக்காக தேசிய விருதையும் தட்டி சென்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது நடிகராகவும் கலக்கி வரும் அவர் கடைசியாக கல்வன், டியர் ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இந்த 2 படங்களுமே போதுமான வரவேற்பு பெறவில்லை. எனவே எப்படியாவது ஒரு சிறந்த வெற்றியை கொடுத்து விட வேண்டும் என்பதுல முனைப்போடு இருக்கிறாரு. இதற்கிடையே தனது பள்ளிக்கால தோழியான சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு ஜிவி பிரகாஷ். பிரகாஷோடு சைந்தவி 2 வருடங்கள் இளையவர். இவர்கள் இருவருக்குமான காதலுக்கு இசை முக்கிய பங்காற்றியது. அதே போல சைந்தவியும் சினிமாவில பின்னணி பாடகியாக இருந்து வராரு. அவரும் ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு. இவர்களுக்கு அன்பி என்ற மகளும் இருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு தான் அன்பி பிறந்தாரு. இப்போது இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்து கொள்வதாக அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஜிவி பிரகாஷ் தனது ட்விட்டர் பக்கத்துல திருமணமாகி 11 ஆண்டுகள் முடிந்திருக்கும் நிலையில் நானும் சைந்தவியும் பிரிந்து வாழ்வதற்கு முடிவு செய்திருக்கிறோம். எங்கட பிரைவசிக்கு ஊடக நண்பர்கள், ரசிகர்கள் மதிப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரியான கடினமான தருணத்துல உங்களுடைய புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு ஆறுதல் தரும் என்று குறிப்பிட்டிருக்காரு. அதே போல சைந்தவி தனது சமூக வலைதள பக்கத்துல 11 வருடங்களுக்கு பிறகு நானும் ஜிவி பிரகாஷும் திருமண உறவிலிருந்து வெளியேறுவதாக முடிவெடுத்திருக்கிறோம். எங்கள் மன அமைதிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் இந்த முடிவை நாங்க 2 பேருமே இணைந்து எடுத்திருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு சிறந்த முடிவாக இருக்கும். இந்த நேரத்துல உங்களின் ஆறுதலுக்கும் புரிதலுக்கும் நன்றி. எங்களது முடிவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழல்ல ஜிவி பிரகாஷ் பேசிய பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி வருது. அந்த வீடியோல அவர் காதலில் பிரேக்கப் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? 2 பேர் வாழ்க்கையில வேறு ஒருவர் வந்து அறிவுரை சொல்வது, அவர்களிடம் ஐடியா கேட்பதுதான். இதனை முதல்ல நிறுத்தினால் இந்த பிரேக்கப் ஆகாது. ஏனென்றால் எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் மேல் இருக்கும் தவறுகளையும் இவர்கள் மீது திணிக்க முயற்சி செய்வாங்க. அப்போது என்ன ஆகும்? இல்லாத பிரச்சனை எல்லாமே உருவாகும். அதனால தங்களது வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட 2 பேர் முடிவு செய்து வாழ்ந்தால் பிரேக்கப் ஆகாது என்று குறிப்பிட்டிருக்காரு.